கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான் கார் வந்து பை பண்ணியிருக்கான். அது வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி தான் அந்த டைம் கிடச்சிருக்கு. போய் என்ன காருன்னு பார்த்துட்டு ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அப்படியே எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு ஒரு பிளான். ஸோ அது வந்து நான் அப்போ சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ. சீட் பெல்ட் வந்து ட்ரைவ் பண்ணும்போது கன்ஃபார்ம் நீங்கள் போடுங்க. ஸோ சீட் பெல்ட் வந்து போடணும். அண்டு பக்கத்தில் இருக்கிறது தான் சீட் பெல்ட் போடணும். ஏன்னா டிரைவர் மட்டும்தான் சீட் பெல்ட் போட்டிருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறது சீட் பெல்ட் போடுறா போட்டுதான் அப்படி பக்கத்தில் இருக்கிறவங்க சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. சேஃப்டி ஆதீங்க. நெஃபிலே போடு. பாருங்க சீட் பெல்ட் தேடுறான் பாருங்க. தேடுறான். போட்டான். ஓகே பி சேஃப் டிரைவ். ஓகே போலாம். இப்ப நம்ம கூட ஒரு 3 பேர் ஜாயின் ஆயிருக்காங்க. 3 தற்கொலை. வோல்க்ஸ்வாகன் வெரிட்டஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ஸ்டீரிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க நான் போலாம் ப்ரோ. கோவலம் போலாம் ப்ரோ. கொடைக்கானல் போலாம். கொடைக்கானலுக்கு ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஃபிளாக் போலாம். ப்ளூ ஃபிளாக் பீச்சுக்கு போயிட்டு அங்க வந்து மீட் பண்ணுவோம். பாய். ப்ளூ ஃபிளாக் பீச்சுக்கு போலாம். ப்ளூ ஃபிளாக் ஓகேல. ஓகே ப்ரோ. ஓகே வெயிட் பண்றோம். எவ்வளவு அதிகமா இருக்கு? ஆமா 12 மணிக்கு கூட்டு வந்தா டிராபிக் எல்லாமே காலியாவா இருக்கும். காலை முடிவட்டும் போதுன்ட்டு இவன் 1.5 மணி நேரம் இவன் 1.5 மணி நேரம் சர்ச்சுக்கு போய் 10 மணிக்கு வரான் அவன். நான் பண்றது. கொடைக்கானல் போனீங்களா? பட்ஜெட் எவ்வளவு ஆச்சு? 5,000 ஹோல் பர்சன். ஓ ஓகே. எத்தனை பேர் போனீங்க? எல்லாமே போனோம். ஒன்னே 20 பீஸ் வச்சுக்கோங்க. இன்னும் 100 வேணும்ட்டு அழுது வாங்குறான். பாவம் பத்தி தான் வாங்கி கொடுத்தான். ஆனா இவனுக்கே நான் ஜாஸ்தி வாங்கி கொடுத்தேன். எந்த ப்ளூ ஃபிளாக் எவ்வளவு ஆகும்? ப்ளூ ஃபிளாக் பீச் வந்து 1 hour ஆகுமா? இல்ல ஒரு half an hour தான் கிட்ட. half an hour போயிடலாம். ஓகே. டிராஃபிக் வேற அதிகமா இருக்குல்ல? ஆமா இன்னைக்கு டிராஃபிக் ரொம்ப அதிகமா இருக்கு. பாக்கலாம். ஓகே சரியா? என்ன ரொம்ப இதா இருக்கு. வாடா எங்கேயாச்சும் நிப்பாட்டிட்டு போவோம். தண்ணி ஏதாச்சும் குடிச்சுட்டு போவோம்டா. என்ன சொல்றீங்க? நிப்பாட்டிட்டு போவோமா? டீ குடிச்சு போலாமா? டீ ஓகேவா? டீ கடை போலாம். டீ கடை போலாமா? டீ கடை போய் டீ குடிச்சு ஃப்ரெஷ்ஷா மூஞ்சி கழுவிட்டு போலாம். ஏண்டா கிளம்பி வீட்டுல இருந்து கிளம்பி 1 hour தான் ஆகுது. அதுக்கு ஒரு காலைல தூங்கிட்டு மிட் நைட் அப்போ காலைல 9 மணிக்கு எனக்கு மிட் நைட் அப்போ என்னை எழுப்பி விட்டு கூப்பிட்டு வரான் அவன்.
Hey guys, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபிளாக் பீச் இதில் இருக்கும். ஸோ பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது, பார்க் இருக்குது, ரெசார்ட் இருக்குது, அண்டு எஸ் பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. ஸோ ஃபேமிலி கூட வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம். அண்டு வரலாம்டா. எஸ் ஒரு நல்ல பிளேஸ் இது. ஸோ ப்ளூ ஃபிளாக் பீச் யாருக்கிட்ட நீங்கள் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு அதை சாப்பிடலாமாடா? போனாலும் டீ கடை கடையில போயிட்டு இவன் 18 ரூபா ஜிபே பண்றாங்க. டீ கடையில 18 ரூபா ஜிபே பண்றாங்க. 18 ரூபா உங்களுக்கே தெரியும். 12 ரூபா போட்டுங்க, மஜா பண்ணுங்க. எஸ் கண்டிப்பா வரலாம். ப்ளூ பீச் கிட்ட வந்தா எஸ் லைட்டா ஆனா உள்ள பார்த்தா ஒரு ரெட் கலர் ஃபிளாகா போட்டுருக்காங்க. ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன்ல கரெக்ட் தான். உண்டே கேட்டா தருவீங்க, எனக்கு மேல இருக்கானுங்க. இதான் கோவளத்தோட ப்ளூ ஃபிளாக் பீச்சோட மேப்பு, ஓகேவா? அதுதான் எங்கள் பார்க்கிங். அங்கே தான் கார் விட்டுட்டு அப்படியே வந்தோம். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பம்பு செட்டு எதுக்கு தெரியுமா? பீச் வந்து தண்ணி எடுப்பாங்க. இப்போ பீச்சை குளிச்சுட்டு ஷவர் பண்ணோம்ல, அது அந்த தண்ணி தான், அதே தண்ணி தான். இங்கே போகலாம், அதாவது பின்னாடி போனீங்கன்னா வேணாம், பயந்துடுவீங்க, அங்கே மட்டும் போவாதீங்க. அப்படியே வந்தீங்கன்னா அந்த இடத்துல பீச்சு, இந்த இடத்துலையும் பீச்சு. ஆனால் இங்கே எப்போவுமே குளிக்காதீங்க. இங்கே சேஃப் ஜோன் வச்சுருப்பாங்க, சேஃப் பாத்திங் ஜோன். இங்கே வேணால் குளிங்க, இதுதான் உங்களுக்கு சேஃபு. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கொடைக்குள் கோக்கிலா மாதிரி யாரு ஃபேமிலியோடு வந்தாலும் இங்கே உட்காந்துக்கலாம், யார் கூட வந்தாலும் இங்கே உட்காந்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து டாப் வியூ. இங்கே வந்து பார்த்தா வியூ ஃபுல்லாக தெரியும்னு சொல்கிறானுங்க, ஆனால் என்னன்னு தெரில, வேஸ்ட், அதெல்லாம் போயிடாதீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க். இது ஃபுல்லாலாம் சில்ட்ரன்ஸ் பார்க்கு. அப்புறம் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அப்புறம் ஸ்பா இருக்குது, நிறையா இருக்குது. நீங்கள் வேணுன்னா வரலாம், ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அப்படியே இப்படி வந்துட்டு திருப்பி அப்படியே ரிவர்ஸ் பார்க்கிங்கே போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருங்க. அவ்வளோதான், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ see you next video. Bye.